ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க எங்க சுத்திட்டு இருக்கோம் கெஸ் பண்ணிட்டீங்களா? தம்ப்நெயில பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், உத்தரகாண்ட்ல இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஹில் ஸ்டேஷனான மசூரியில தாங்க. இந்த வீடியோ மூலமா மசூரியில என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு, அங்க நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோங்கிற எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், மொழி தெரியாத ஊர்ல எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாம இண்டிவிஜுவல் ட்ரிப் போறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ், இது எல்லாமே விளக்கமா சொல்லியிருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஊட்டியோ அதே மாதிரி தாங்க இந்த உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மசூரி. வருஷம் ஃபுல்லா சுற்றுலா பயணிகளால நிறைஞ்சிருக்கிற இந்த மசூரிய வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைகள் மொத்தம் பனியால சூழப்பட்டு பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. அதனாலதான் இந்த மசூரிய குயின் ஆஃப் ஹில்ஸ், அதாவது மலைகளின் ராணின்னு அழைக்கிறாங்க. மலைகளின் ராணி ஊட்டியில? நீங்க ஸ்டேட் போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் மலைகளின் ராணினா ஊட்டி தான். இதுவே கேவி மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மலைகளின் ராணி மசூரின்னு சொன்னாதான் கரெக்ட். ஒரே நாடு ஆனா ஊருக்கு ஒரு படிப்பு. சரி விடு, நம்ம கதைக்கு வருவோம். இந்த மசூரிக்கு போகணுன்றது எங்களோட 10 வருஷ பிளான். சரியா சொல்லணும்னா 2014 ஃபர்ஸ்ட் முசோரி போறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் போட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை பிளான் பண்ணி பார்த்தோம், ஆனா எல்லா பிளானும் கடைசியில சொதப்பல்ல தான் முடிஞ்சுது. ஒரு வழியா 2024 தான் இந்த மசூரியை வெற்றிகரமா சுத்தி பார்த்துட்டு வர முடிஞ்சுது. உங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளுங்க, முதல்ல விஷயத்துக்கு வருவோம். இந்த மசூரி உத்தரகாண்ட் ஸ்டேட்டோட கேபிட்டலான டேராடூன் சிட்டில இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். வருஷத்துல 365 நாளும் சுற்றுலா பயணிகளால நிரம்பி இருக்கிற இந்த மசூரி கொஞ்சம் காஸ்ட்லியான சிட்டியும் கூட. ஏன் இன்னும் ட்ரிப்பையே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே காஸ்ட்லியான சிட்டின்னு சொல்லி பயமுறுத்தினா எப்படிதான் ட்ரிப் பிளான் பண்றது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது பட்ஜெட் ட்ரிப்பு. எப்படியாச்சும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ட்ரிப்பை முடிக்க பிளான் பண்ணணும். சரி, சென்னையில இருந்து ஈஸியா எப்படி நம்ம முசோரிக்கு ரீச் பண்றது, அதை பத்திய டீடைல்ஸ் கொஞ்சம் கிளியரா சொல்றியா? சென்னைன்னு இல்லங்க, தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் டெல்லிக்கு ட்ரெயின்லயோ இல்ல பிளைட்லயோ வந்து ரீச் ஆயிடணும். டெல்லியில இருந்து ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ டேராடூன் வந்துட்டு டேராடூன்ல இருந்து பஸ் இல்லனா டாக்ஸி மூலமா ரொம்பவே சுலபமா மசூரிக்கு ரீச் ஆயிடலாம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், என்னதான் டேராடூன் மெட்ரோ சிட்டியா இருந்தாலும் அங்கேயும் நிறைய சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அதனால நாங்க சென்னையில இருந்து ட்ரெயின்ல டெல்லி வந்துட்டு அங்கிருந்து ஒரு பஸ் மூலமா டேராடூன் ரீச் ஆயிட்டோங்க. டேராடூன்ல 1 night 2 days ஸ்டே பண்ணி இங்க சுத்தி பார்த்துட்டு நாங்க ரெண்டுக்கு எடுத்த அதே ஸ்கூட்டர்ல இப்ப மசூரிக்கு போயிட்டே இருக்கோம். நாங்க டேராடூன்ல எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோம், எங்க தங்கணும், இந்த பைக் எங்க ரெண்டுக்கு எடுத்தோம், இப்படி இது எல்லாமே எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவான டேராடூன் வீடியோல கிளியரா கொடுத்திருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எங்க ட்ரிப்பை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க டேராடூன்ல கடைசி லொகேஷனா சஹஸ்ரதாராவை சுத்தி பார்த்துட்டு சுமார் 4 மணிக்கெல்லாம் மசூரி நோக்கி 2 வீலர்லயே கிளம்பிட்டோம். சஹஸ்ரதாரால இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான சிவன் கோயில பார்த்தோங்க. இதோட கட்டிட அமைப்பே பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா அழகா இருந்துச்சு. இந்த கோயிலுடைய பேரு ஸ்ரீ பிரகாஷேஸ்வர் மகாதேவ் கோவில். இந்த கோயில் டேராடூன் கிளாக் டவர்ல இருந்து மசூரி போற வழியில சரியா 13வது கிலோமீட்டர்ல வரும். கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே எங்களுக்கு செம்ம ஷாக்குங்க. திரும்புற பக்கம் எல்லாம் எக்காரணத்தை கொண்டு டொனேஷன் பண்ணாதீங்கன்னு போர்டா போட்டு வச்சிருந்தாங்க. என்ன சொல்ற, டொனேஷன் பண்ணக்கூடாதா? கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்க கோயில்கள்லயே டொனேஷன் ஆன்லைன்ல பண்றீங்களா, ஆஃப்லைன்ல பண்றீங்களா, அங்க பண்ணுங்க இங்க பண்ணுங்க, இப்படி திரும்புற பக்கம்லாம் போர்டு வச்சிருக்கிற இந்த காலத்துல ஒரு சிவன் கோயில் டொனேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா? ஏன் அப்படி? இதுக்கு சரியான ரீசன் தெரியல. ஆனா விசாரிச்ச வரைக்கும் இந்த கோயில் 1000 வருஷம் பழமையானதாம். இருந்தும் இன்னும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த கோயிலோட சிறப்பே இங்க இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம என்ன டொனேஷன் கொடுத்தாலும் அது அவரு டபுளா நமக்கு திருப்பி கொடுத்துருவாராம். எண்ணம் பொல்லாதவனுங்க. அதனாலதான் இந்த கோயிலுக்கு எக்காரணத்தை கொண்டு டொனேஷனை மட்டும் தந்துடக்கூடாதுன்னு போர்டை வச்சு மிரட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் விசாரிச்சப்போ கிடைச்ச தகவல் இதுதான். இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு, இங்க இருக்கிற சிவலிங்கங்கள் பளிங்கு கற்களால ஆனதுங்க. அதை நம்ம கையாலேயே தொட்டு அபிஷேகம் பண்ணி வணங்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ளாரியே நிறைய கடைகளும் இருக்குது. இங்க ஒரிஜினல் ருத்ராட்சம்,
வாசனை திரவியங்கள், பூஜை பொருட்கள்னு எல்லாமே விக்கிறாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே இந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் எங்க டிராவல அப்படியே கண்டினியூ பண்ணோம். கிட்டத்தட்ட பாதி கிணறு தாண்டியாச்சு. இன்னும் 16 கிலோமீட்டர்ல மசூரியை ரீச் ஆயிடலாம். பட் இந்த ரோடு தாங்க போக போக ரொம்ப செங்குத்தா மாறுது. நம்மளும் வெயிட், நம்ம வச்சிருக்கிற லக்கேஜும் வெயிட், இதெல்லாம் தூக்கிட்டு இந்த வண்டி மசூரி மலையை ஏறிடுமாங்க? யாருக்கு தெரியும். வண்டி வேற போக போக அங்கங்க மக்கர் பண்ற மாதிரி தோண்டிட்டு இருக்கு. ஒருவேளை சீஸ் ஆகி நம்மள சிக்கல்ல மாட்டு விட்டுருமோன்னு பயம் வேற. பேசாம போற வழியில நல்ல ஸ்நாக்ஸ் கடையா பார்த்து ஒரு அட்டனன்ஸ் போட்டோம்னா வண்டிக்கும் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம வயிற்றுக்கும் சிறுதினி போட்ட மாதிரியே இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். நாங்க எங்க வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்கற சாக்குல 2 இடத்துல ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு அப்படியே எங்க டிராவல கண்டினியூ பண்ணோம். சுமார் 6 மணிக்கெல்லாம் நாங்க மசூரி ரீச் ஆயிட்டோங்க. கடகடன்னு போய் நாங்க புக் பண்ணிருந்த ரூம்ல எங்க லக்கேஜஸை வச்சுட்டு மசூரியில எங்களோட செகண்ட் லொகேஷனா மால் ரோடுக்கு போயிருந்தோம். இந்த மால் ரோடுங்கிறது மசூரிலேயே ரொம்ப ஃபேமஸான காஸ்ட்லியான பஜாரும் கூட. நாங்க இப்ப நிக்கிற இடம் தான் மால் ரோடுங்க. இங்க எங்க சுத்தி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஆனா விலை எல்லாம் விசாரிச்சா யானை விலை, குதிரை விலைங்க. இங்க ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து போய் பார்த்தோம்னா அங்க நிறைய பிளாட்ஃபார்ம் கடைகள் எல்லாம் இருக்குதுங்க. ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல தான் இருக்குது. சரி வாங்க நம்ம இந்த கடைகளை போய் பார்க்கலாமா? கண்டிப்பா இந்த பஜாருக்கு போய் தான் ஆகணுமா? பின்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க போகாம இருந்தா எப்படி? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கேங்டாக் ட்ரிப்ல அங்க இருக்கிற எம்ஜி மார்க்ன்ற பஜாரும் காஸ்ட்லியான பஜார் தானே. ஆனா அந்த பஜாரோட எண்ட்ல சீப்பான ரேட்ல பொருட்கள் விற்கிற கடைகளும் நிறைய இருக்கதானுங்க செஞ்சுது. அதே மாதிரி இங்க ஏதாவது இருக்குதான்னு போய் பார்ப்போமே. நாங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த மால் ரோடோட எண்ட்ல நிறைய சீப்பான ரேட்ல பொருட்கள் விற்கிற கடைகளும் இருக்கதான் செஞ்சுது. விதவிதமான ட்ரெஸ்ஸஸ், ஸ்வெட்டர்ஸ், ஜர்கின்ஸ், அக்சசரிஸ், இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் விற்கிற கடைகள் நிறையவே இருந்தது. பட் நாங்கள் இன்னைக்கு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட் பார்த்து வச்சுட்டு தான் வந்தோம். நாளைக்கு நாங்கள் இதே முசூரில் தான் இருக்க போகிறோம். ஸோ பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி இங்கே இருக்கிற ஹோட்டல்கள்லேயே எங்களோட டின்னரையும் பார்சல் வாங்கிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த அதே ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஹே, நம்ம புக் பண்ணி இந்த ரூம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் நம்ம கிளியரா சொல்லவே இல்லையே. ஓ, அந்த கதையா? ஆக்சுவலா இந்த மசூரி ட்ரிப்புக்கு நாங்க பஸ்ல வந்து இறங்கிட்டு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி சுத்தி பார்க்கறது தான் எங்க பிளானா இருந்துச்சு. அதுக்கு மால் ரோட் பக்கத்துல தங்கறது தான் பெஸ்டா இருக்கும்னு யோசிச்சு ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தோம். நாங்க எப்பவுமே ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ உள்ள ஹோட்டலை பார்த்து தாங்க புக் பண்ணுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆவரேஜான ரிவ்யூ உள்ள ஹோட்டலை பார்த்து புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு காரணம் வேற என்ன, விலைவாசி தான். இந்த மசூரியில, அதுவும் இந்த மால் ரோட் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல ரூம் ரெண்ட் எல்லாம் கண்ணா அப்படின்னு விலையை ஏற்றி வச்சிருக்காங்க. நாங்க போன டைம்ல 1000 ரூபாய் ரெண்ட்ல இந்த சட்டஸ் ஹோட்டல் மட்டும் தாங்க கிடைச்சது. இந்த ஹோட்டலை கண்டுபிடிக்க நாங்க பட்ட பாடு இருக்கே, ஐயோ கடவுளே. கூகுள் மேப்பும் உதவல, ஆளுங்க கிட்ட விசாரிச்சாலும் சரியா சொல்லல. இப்படியே வண்டியில சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு கட்டத்துல கடுப்பாகி இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த சந்து வழியா நடந்தே போய் தான் தேடி கண்டுபிடிச்சோம். விஷயம் என்னன்னா, இந்த ஹோட்டல் மால் ரோடுக்கு ரொம்பவே பக்கத்துல வெறும் 5 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதுவும் வாக்கிங்ல மட்டும்தான் போக முடியும், வண்டியில போக முடியாது. பாதை ரொம்ப குறுகலாவும் செங்குத்தாவும் அங்கங்க ஸ்டெப்ஸும் இருந்தது. சோ எங்க வண்டிய கொஞ்சம் மேலேயே எல்லாரும் பார்க் பண்ற இந்த இடத்துல விட்டுட்டு சேஃப்டிக்கு எங்க பேகுக்காக நாங்க வாங்கி வச்சிருந்த இரும்பு சங்கிலியால லாக் பண்ணிட்டு தான் எங்க ரூமுக்கு போனோமே. ரூமும் ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க. விடு, மால் ரோடுக்கு இவ்வளவு பக்கத்துல, அதுவும் இந்த ரேட்ல பார்க்கிங் மட்டும் தானே மிஸ் ஆகுது. பாத்துக்கலாம். பார்க்கிங்கோட நல்ல ரிவ்யூ உள்ள ஹோட்டல்ஸ் மால் ரோட்லயே நிறைய ரெண்ட் கிடைக்குது. ஆனா ரேட்டு 2000 ரூபாய்க்கு மேலதான் ஸ்டார்டே ஆகுது. உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டூரிஸ்டர் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த ஏரியாவை மால் ரோடுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற லோக்கல் மக்கள் இத லைப்ரரி பஜார்னு தான் சொல்றாங்க. நாங்க பார்சல் வாங்கிட்டு வந்த டின்னரை ரூம்லயே டீசென்ட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கியாச்சு. சரி, எனக்கு ஒரு டவுட். நம்ம 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கோம், அதனால ஸ்கூட்டர் ரெண்டுக்கு எடுத்து சுத்திட்டு இருக்கோம். இதுவே ஃபேமிலியா இங்க ட்ரிப் பிளான் பண்றவங்களுக்கு பட்ஜெட்டா போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும்ல. இத பத்தி விசாரிக்கத்தான் மறுநாள் காலையில 7 மணிக்கெல்லாம் மால் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டான லைப்ரரி பஜார் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருந்தோம். நீங்களும் எங்களை மாதிரியே மால் ரோட் பக்கத்திலேயே ரூம் புக் பண்ணிருந்தா
டேராடூன்ல இருந்து இங்க தான் வந்து இறங்க வேண்டி இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே ஒரு ப்ரீபெய்ட் டாக்ஸி கவுண்டரும் இருக்குதுங்க. பர் டேக்கு 2500 ரூபாயில இருந்து கார் ரெண்ட் கிடைக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அட்வைஸ், எப்படி பார்த்தாலும் டேராடூனை சுத்தி பாக்குறதுக்கு கார் ரெண்ட்டுக்கு தான் எடுக்க போறீங்க. அதே கார்ல அடிஷனலா ஒரு 30 கிலோமீட்டர் தானே, இந்த மசூரியும் சேர்த்து சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் சரிதான். சரி, இந்த மசூரியில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜில் படித்தாதான் எல்லாருமே கலெக்டர் ஆக முடியுமாமே, அந்த காலேஜ் எங்கே தான் இருக்குது? எனக்கும் சின்ன வயசுலேருந்து என் அப்பா மாதிரியே கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன பண்ணுறது, படிப்பு மண்டையில இருல. அட்லீஸ்ட் இந்த காலேஜை கண்ணால் பார்த்துட்டாவது போகிறேன். ஒரு நிமிஷம் இரு, உங்க அப்பா கலெக்டரா? அவரும் என்ன மாதிரி தான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் முடியாமல் போச்சு. சரி, அந்த காலேஜ் எங்கே தான் இருக்கு? அது வெறும் காலேஜ்னுலாம் சொல்லக்கூடாதுங்க. லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சொல்லணும். இது நம்ம டே 2ல ஃபர்ஸ்ட் லொகேஷனா போக போற கம்பெனி கார்டனுக்கு போற வழியில தான் இருக்கே. நம்ம இந்தியால இருக்கிற மொத்த IAS ஆபீசர்ஸும் இங்க படிச்சவங்க தான். அநேகமா இந்த மசூரி காஸ்ட்லியான ஹில் ஸ்டேஷனா இருக்கிறதுக்கு இந்த அகாடமி ஒரு முக்கிய காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அகாடமிக்கு உள்ளெல்லாம் போக அலோடு இல்லைங்க. வெளியிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா கம்பெனி கார்டனுக்கு போயிருந்தோம். இது மால் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. முசோரியில எங்களுக்கு இன்னைக்கு 2வது நாளுங்க. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் லொகேஷன் கம்பெனி கார்டன். இன்ஃபேக்ட் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நார்த் இந்தியால சொல்ற அளவுக்கு நிறைய கார்டன்ஸ் எல்லாம் இல்லைங்க. இந்த முசோரியிலேயே பேர் சொல்றதுக்குன்னு இருக்கிற ஒரே கார்டன் இந்த கம்பெனி கார்டன் தாங்க. சரி வாங்க, இந்த கார்டனுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு போய் சுத்தி பார்க்கலாமா? கம்பெனி கார்டன், இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நாங்க கூட இந்த இடம் ரொம்ப சுமாரா இருக்கும்னு நினைச்சுதாங்க போனோமே. பட் நிஜமாவே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா சூப்பரா இருந்துச்சு. மெயின்டெனன்ஸும் சும்மா சொல்லக்கூடாது, கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜென்ரலா கார்டன்னாலே கலர் கலரா பூக்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா அந்த பூச்செடிகளையே இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த முறை தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த இயற்கையான சூழ்நிலையில சில்லுன்னு கிளைமேட்ல ரசிக்கிறதே மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சுங்க. வெறும் பூச்செடிகளோட மட்டும் இல்லாம இங்க ஆர்டிபிஷியலா ஒரு வாட்டர் ஃபாலும் இருக்குது. அது கூடவே கிட்ஸ்க்கான பிளே ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. இந்த கார்டனுக்குள்ளேயே ஒரு வேக்ஸ் மியூசியமும் இருக்குது. ஆனா அதுக்கு தனியா ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நாங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல வேக்ஸ் மியூசியம் பார்த்ததால இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஒரு 1 ஹவர்லயே இந்த கார்டனை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இங்க இருக்கிற ஃபுட் கோர்ட்லயே எங்களுடைய பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லொகேஷனா இந்த மசூரிலேயே ரொம்ப ஃபேமஸான பிளேஸான கெம்ப்டி ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃபால்ஸ் மால் ரோட்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ரோடா இது? வெறும் சறுக்கு மரத்துல சறுக்கிட்டு போற மாதிரி டவுனா தான் போயிட்டு இருக்குது. ஒருவேளை இப்படி கீழே இறங்கி டேராடூன் ரீச் ஆயிடுவோமோ? இது டேராடூன் ரூட் எல்லாம் இல்லைங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற ரூட். ஜஸ்ட் கூகுள் மேப்லயே லொகேஷனை போட்டு ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். நாங்க ஒரு 45 மினிட்ஸ் டிராவல்லயே இந்த கெம்ப்டி ஃபால்ஸுக்கு ரீச் ஆயிட்டோம். மசூரிலே ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ ஏமாத்துறவங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அதுவும் அதர் ஸ்டேட் ஆளுனாலே அவங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தான். இதில் ஹிந்தி தெரியாத எங்களை மாதிரி ஆளுங்க சிக்கிட்டாங்க, பஸ்ஸை காலி பண்ணாமல் விட மாட்டாங்க. அப்படிதான் ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு நடந்தது. அதுவும் ஆரம்பத்திலேயே பைக் பார்க்கிங்கில். என்னாச்சுன்னா, பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் கேட்டோம். அவங்க பார்க்கிங்க்கு 150 ரூபான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி பார்க்கிங் பண்ணவங்க வெறும் 50 ரூபா கொடுத்து பார்க்கிங் டிக்கெட் வாங்குறதா நாங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளை ஏமாத்துறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வேறு கடையில் போய் விசாரித்து பார்த்தோம். எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அதே 150 ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் கடுப்பாகி போய் ரோட்டு ஓரமாகவே வண்டியை பார்க் பண்ணிட்டு ஃபால்ஸ் போகிறதுக்காக ரெடி ஆனோம். அதுக்கு சுற்றி இருந்த கடைக்காரங்களாம் வந்து இங்கே பார்க் பண்ணக்கூடாது, ஒன்லி பார்க்கிங் ஸ்பேஸில் மட்டும் தான் பார்க் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்கள் முன்னாடி வந்தவங்க கிட்ட மட்டும் 50 ரூபா வாங்கிட்டு எங்ககிட்ட மட்டும் 150 ரூபா கேட்டால் எப்படி நாங்கள் ஒத்துக்குவோம்னு திரும்பி கேள்வி கேட்டோம். வேறு வழி இல்லாமல் 50 ரூபாக்கே பார்க்கிங் கொடுத்துக்கிட்டாங்க. ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணிட்டு என்னடா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கெம்ப்டி ஃபால்ஸே காணாமன்னு தேடி நடக்க ஆரம்பித்தோம். இந்த கெம்ப்டி ஃபால்ஸுக்கு போகிற வழி இந்த கடைகளுக்கு நடுவில் குட்டி சந்து மாதிரி இருக்குங்க. இங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்க சுத்தி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஆக்சுவலா இதுதான் கெம்ப்டி வாட்டர் ஃபால்க்கு போற வழி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிளியரான எந்த ஒரு நேம் பிளேட்டுமே அங்கே போட மாட்டேன்றாங்க. நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போயிட்டோம். அப்புறம் சரி ஓகே மேப்ல வந்து ரூட் வேற மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஓகே, நாங்கள் வேணும்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்காக பின் பண்ணுறோம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஏரியா வந்து சுற்றி போங்க. ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராப்பராக வந்து தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி நடந்து தான் போக வேண்டியிருக்கும். 300 மீட்டரா? அப்போ வயசானவங்க கை குழந்தை வச்சிருக்கவங்களாம் இந்த ஃபால்ஸுக்கு போறதுக்கு அட்வைசபிள் கிடையாதா?
அப்படி ஒரு கவலையே வேண்டாம். இங்கேயே ரோப் கார் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுல ஏறி ரொம்பவே ஈஸியா இந்த ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். சரி வாங்க, ரோப் கார்ல ஏறலாமா? படிக்கட்டு தான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ரோப் காரு? அப்போ கடைசி வரைக்கும் ரோப் கார்ல கூட்டு போக மாட்டேன். நான் அப்படி சொன்னேன்னா, நம்ம நெக்ஸ்ட் கன்ஹில்ன்ற ஏரியா போய் சுத்தி பார்க்க போறோம். அங்க ரோப் கார்ல மட்டும்தான் போக முடியும். இந்த கன்ஹில் முசோரியில் இருக்கிற டாப் டூரிஸ்ட் பிளேசஸ்ல நம்பர் 3ல இருக்கு. சூப்பரான பிளேஸ். எப்படி பார்த்தாலும் அங்க போய் ரோப் கார் யூஸ் பண்ண தானே போறோம். இங்க எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும்னு தான் வேண்டாம்னு சொன்னேன். நாங்க ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி தான் இந்த ஃபால்ஸுக்கு போனோமே. பாக்குறதுக்கு என்னவோ ரொம்ப தூரம் இறங்கி போற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப சுலபமாவே இறங்கிட்டோம். நடந்து போற வழியெல்லாம் ஏகப்பட்ட கடைகள். அதுலயும் ஃபால்ஸ் கிட்ட போக போக ஸ்விம் சூட் சேல்ஸுக்கும் ரெண்டுக்கும் கொடுக்கற கடைகள் தாங்க எக்கச்சக்கமா இருந்துச்சு. கூடவே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம், ரெஸ்ட் ரூம், இப்படி எல்லா வசதியுமே இருக்குது. கூட்டத்துக்கும் பஞ்சமே இல்ல. பாருங்க, அட்லாஸ்ட் இங்க ஒரு 1 hour அட்வென்ச்சரஸ் ட்ரிப் தாண்டி நாங்க இப்ப இருக்கிற இடம் கெம்ப்டி ஃபால்ஸ்ங்க. என்னதான் எங்களுடைய ட்ரிப் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்தாலுமே இங்க இந்த ஃபால்ஸ் வந்து இந்த ஃபால்ஸ் பார்க்கும் போதும் சரி, இங்க இவங்க குளிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்றதை பார்க்கும் போதும் நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த ஃபால்ஸோட தண்ணி ஐஸ் தண்ணி போல பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த கெம்ப்டி ஃபால்ஸ்ங்கிறது 3 இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தண்ணி விழும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் ஃபால்ஸ்ல நம்ம டைரக்டா குளிக்கலாம். ஸோ இங்க தான் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும். மற்ற 2 ஸ்டெப்ஸ்லயும் ஸ்விம்மிங் பூல் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இங்க அவ்வளவா கூட்டம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு 1 hourக்கு மேல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்க கன்ஹில் போறதுக்காக மால் ரோட நோக்கி கிளம்பிட்டோம். நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஹிலுக்கு ரோப் கார்ல மட்டும் தாங்க போக முடியுமே. இந்த ரோப் கார் ஏறுற இடம் மால் ரோடோடைய எண்ட்ல இருக்கு. ஏங்க, நம்ம நேற்றுக்கு ஈவினிங்லாம் இந்த மால் ரோட் மார்க்கெட்டே தானங்க சுத்திக்கிட்டு இருந்தோமே. அப்பவே இந்த கன்ஹில் லொகேஷனையும் முடிச்சிருந்தா இந்த நேரத்துக்கு வேற ஏதாவது ஒரு லொகேஷனை கவர் பண்ணிருக்கலாம்ல. கேள்வி எல்லாம் வக்கனே கேளு, ஆனா கிளம்ப சொன்னா மட்டும் சீக்கிரம் கிளம்பாத. நேற்று நம்ம எத்தனை மணிக்கு இங்க ரீச் ஆனோன்றது ஞாபகம் இருக்குல்ல? ஈவினிங் 6 மணிக்கு மேல. நம்ம வந்த நேரத்துக்குலாம் இங்க ரோப் கார் ரன் பண்றதுக்கு நம்ம பாட்டம் போட்டோம்னா இங்க வேலை செய்யறான். இங்க ரோப் கார் ரன் ஆகிற டைம் காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் மட்டும்தான். மதியம் சுமார் 1 மணிக்கெல்லாம் இந்த கன்ஹில் போறதுக்கான ரோப் கார் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. இந்த இடம் மால் ரோட்ல இருக்கிறதால 2 வீலர்ஸ்லாம் அலோட் கிடையாது. வேற எங்கேயாவது நம்ம அவுட் சைட்ல பார்க் பண்ணிட்டு தான் நடந்து வர வேண்டி இருக்குமே. ரோப் காருக்கு பர் ஹெட் 220 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. மசூரிலேயே 3வது அழகான இடம்னு ஆன்லைன்ல போட்டிருந்துச்சு. அதை பார்க்க பயங்கர ஆர்வமா ரோப் கார்ல ஏறி கிளம்பிட்டோம். மேல போய் பார்த்தா காலி கிரவுண்டு. சுத்தி கடைகள் மட்டும்தான் இருக்குது. அதுலயும் பலூன் ஷூட் பண்றது, பவ் அண்ட் ஆரோ, இந்த மாதிரி ஷூட்டிங் சம்பந்தப்பட்ட கேம் தான் நிறைய இருந்துச்சு. அட பாவீங்களா, இதுக்கு எதுக்குடா ரோப் கார் எல்லாம் வச்சு ரன் பண்றீங்க? இங்க ஒரே ஒரு கோவில் இருக்கு. அதுவும் ஆஞ்சநேயர், சனி பகவான் 2 பேரும் இருக்கிற கோவில். மத்தபடி இந்த இடத்துல ஒன்னும் கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம். இது மசூரியில இருக்கிற 3வது உயரமான மலை சிகரம். சோ இங்க இருந்த சீனரிஸ் ஓரளவுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் கன்ஹில்னு யாரு பேர் வச்சிருப்பா? விசாரிச்சு பார்த்தேன், எல்லா காரணத்துல தான் வச்சிருக்காங்களாம். ஆக்சுவலாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸாக இந்த முசோரி இருந்துதான். இங்கே குடியிருந்த மொத்த வெள்ளைக்காரனையும் வேலைக்கு போகிறதுக்காக எழுப்பி போகிறதுக்கு மிகப்பெரிய அலாரம் தேவைப்பட்டுச்சான். அலாரத்துக்கு பதில் இந்த கன்ஹில்ல பீரங்கியை வச்சு ஒரு ஃபயர் பண்ணுவாங்களாம். அந்த ஃபயரிங் சவுண்டை கேட்டு தான் இங்க இருந்த வெள்ளைக்காரங்களாம் இருந்து வேலை கிளம்புவாங்களாம். அதனால தான் இந்த மலைக்கு கன்ஹில் பேர் வந்துதான். காரணம் ரொம்ப முக்கியம் இருக்கே. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இதை நம்பினாதான் ரிட்டர்ன் நம்மள ரோப் கார்ல கூட்டிட்டு போய் இறக்கி விடுவாங்களாம். நான் நம்பிட்டேன், கிளம்புறேன். நீ எப்படி? நானும் நம்பிட்டேன். வாங்க போலாம். நாங்க இந்த மால் ரோட்லயே எங்களோட லஞ்சை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் லொகேஷனா இன்னொரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு ஆன்லைன்ல சொல்றாங்க.
சரி வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த லால் திப்பா சீனிக் பாயிண்ட். இந்த இடத்துக்கு மால் ரோட்ல இருந்து ராஜ்மண்டி வழியா 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். நாங்க மால் ரோட்ல இருக்கிற ஏரியா தான் மசூரிலேயே ரொம்ப பெரிய சிட்டின்னு நினைச்சோம். ஆனா இந்த ராஜ்மண்டி, லாண்டோர்னு இன்னும் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இங்க இருக்குதுங்க. இங்கேயுமே நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ்லாம் ரெண்டுக்கு கிடைக்குது. அரௌண்ட் 3:30 எல்லாம் நாங்க லால் திப்பா சீனிக் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். ஆமா, இந்த இடத்துல என்னங்க ஸ்பெஷல் இருக்கு? வேற என்ன, ஸ்னோ தான். ஆக்சுவலாக இந்த மசூரிலேயே அதிகமாக ஸ்னோஃபால் வரக்கூடிய ஏரியா இதுதான். வின்டர் சீசனில் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்னோவால் கவர் ஆகி பார்க்கறதுக்கு வேற லெவல் அட்டகாசமா இருக்கும். அப்போ நம்மள மாதிரி சம்மர்ல வரவங்களுக்கு அது அந்த முக்குல ஒரு பைனாகுலர் கடை இருக்குல்ல, ஆமா, அந்த கடைக்கு போய் பைனாகுலர் வழியா தூரத்துல இருக்கிற இமயமலை பனிசேரங்களை வெறிக்க வெறிக்க வெடி பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். நாங்களும் அந்த கடைக்கு போய் பைனாகுலர் வழியா சீனரிஸ் பார்க்கலாம்னு ரொம்பவே ஆசையா கிளம்பணும். அங்க போய் பைனாகுலர் வழியா பாக்குறதுக்கு அவங்க சில கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. என்னன்னா 500 ரூபாய்க்கு மேல இங்க இருக்கிற கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணணுமா, அப்பதான் ஃப்ரீயா பார்க்க விடுவாங்களா. இல்லனா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் நம்ம கொடுக்கணுமா. அட போங்கடா நொன்னீங்களா, அதுக்கு நாங்க இங்க இருந்தே பாத்துப்போமே. இன்னும் க்ளோஸா பாக்கணும்னு தோணுச்சுன்னா மொபைல்ல கூட டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறோம். உங்க பைனாகுலரும் வேணாம், ஒரு புண்ணாக்கும் வேணான்னு புலம்பிக்கிட்டே இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணிட்டோம். நீ புலம்புன்ற பேர்ல என்ன திட்டுற மாதிரி அந்த கடைக்காரனையும் திட்டி வச்சுட்ட. நல்ல வேளை அவனுக்கு தமிழ் புரியல. வா சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோம். இந்த லால் திப்பா சீனிக் பாயிண்ட்ங்கிறது மசூரிலேயே 2வது உயரமான மலை சிகரம். இங்கிருந்து பார்த்தோம்னா நீலகண்டா பீக், கேதார்நாத் பீக், பந்தர் புஞ்ச் ரேஞ்சுன்னு இந்த 3 மலை சிகரங்களையுமே தெளிவா பார்க்க முடியும். பட் மிஸ்ட் இருந்ததால வீடியோல சரியா கவர் ஆகல. அதையெல்லாம் விட இந்த இடம் பசுமையான பைன் மரங்களோட அமைதியா பாக்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இங்க ஒரு ½ an hour தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். இங்கிருந்து எங்களுடைய அடுத்த லொகேஷனா கிளவுடேன் அண்ட் ஜார்ஜ் எவரெஸ்டுக்கு போகணும். இதுல ஜார்ஜ் எவரெஸ்ட்ன்றது முசூரிலே ரொம்ப ரொம்ப உயரமான மலை சிகரம். இந்த மலையோட உச்சியை தொட்டுட்டோம்னா இந்த முசூரியோட மொத்த உயரத்தையும் அடைஞ்சிட்டோன்ற திருப்தியோட நம்மளால ஊருக்கு போக முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கிளவுடன் போலான்னு முடிவு பண்ணி ஒரு அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் பயணத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜார்ஜ் எவரெஸ்ட்டை நோக்கி வண்டியை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது சோதனையே. அது என்னன்னா, இந்த கூகுள் மேப்பை அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா இந்த மசூரியில இருக்கிற மொத்த மலையையும் எங்களுக்கு சுத்தி காட்டிடுச்சு. கடைசி வரைக்கும் நாங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு மட்டும் கூட்டிட்டே போகல. வேற வழியே இல்லாம போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு இதுல அவங்க கரெக்டான வழியை தான் சொல்றாங்களான்னு கூட தெரியாம பயம் கலந்த பதட்டத்தோட ஈவினிங் 5:30 மணிக்கு மேலதாங்க இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் செக் போஸ்டுக்கே ரீச் ஆனோம். இங்க வந்து கேட்டா என்ட்ரி க்ளோஸ்ட்னு அசால்ட்டா சொல்லிட்டாங்க. ஐயா சாமி, இதுக்காக தான் நாங்க பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். பிளீஸ்ங்க எங்களை எப்படியாவது உள்ள அலோ பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி தாங்க இந்த டிக்கெட்டை எடுத்தோமே. இந்த ஜார்ஜ் எவரெஸ்டுக்கு என்ட்ரி டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 250 ரூபாயும் பார்க்கிங்க்கு 100 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. ஹாய் மக்களே, நாங்க இப்போ ஜார்ஜ் எவரெஸ்ட் பீக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. ஏற்கனவே இந்த கூகுள் மேப் கொஞ்சம் சோதிச்சிடுச்சு. ஸோ லொக்கேஷன் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே சன்செட் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குமா, அதை பார்க்க தான் இங்கே ஆசையாக வந்தோம். ஆனால் எங்கள் நேரம் நாங்கள் நடந்து போய் ரீச் ஆகிறதுக்குள்ள சூரியனே மறைஞ்சிரும் போல இருக்கு. நாங்கள் ஏர்லியராக தான் இங்கே பிளான் பண்ணோம். ஆனால் அந்த கூகுள் மேப்பு சொதப்புன்னு சொதப்பி எங்களை அந்த ஊரே சுத்த வச்சுட்டு ஒரு வழியாக ஆள்கிட்ட கேட்டு தான் இங்கே அட்ரஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. கூகுள் மேப்பில் நம்பினோம், அதே கதி தான். இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட்ல மொத்தமா 2 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜார்ஜ் எவரெஸ்ட் வியூ பாயிண்ட். இந்த இடத்துல சன்செட் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. அதுக்கு நம்ம செக் போஸ்ட்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு செங்குத்தான பாதை வழியா நடந்து போகணும். Finally we reached George Everest view point. இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம கார்லயும் வரலாம். ஆனா காருக்கு மட்டும் தனியா 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்றது மலை மேல இருக்கிற ஒரு சின்ன கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும். இங்க இருந்து சூரிய உதயம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா, அதை பார்க்க தான் இவ்வளவு ஆசையா ஓடி வந்தோம். அப்போ அந்த 2வது பாயிண்ட் சொன்னீங்களே, அது எங்க இருக்கு? அதோ தூரத்துல ஒரு மலை உச்சி தெரியுதுல்ல, அதுதான் அந்த 2வது பாயிண்ட். ஓ, அது இங்கே நின்னு பார்த்துட்டு 4-5 போட்டோ எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதானே? நோ, நம்ம அந்த மலை உச்சிக்கு ஏற போறோம். அங்க ஏறி நின்று பார்த்தாதான் இந்த மொத்த மசூரியும் நம்ம காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியும். சூப்பரான ஃபீல்ல. எது, என்ன ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஐடியாவே இல்ல போல உனக்கு, கல் நெஞ்சக்காரா. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, கார்த்தியை நம்பினோர் கைவிடப்படார். வா பாத்துக்கலாம். இவரை நம்பி போலாமா? அப்பனே முருகா,
நீயாவது என்ன கூடவே இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு எங்களோட நடைய கண்டினியூ பண்ணோம். மேல பார்த்தா கண் இருட்டுது, கீழே பார்த்தா தலை சுத்துது. இதுக்கு மத்தியில நாங்க நடந்து போன பாதை இருக்கே, ஐயோ, அட்லீஸ்ட் பள்ளத்துல விழாம இருக்க சேஃப்டிக்கு கைப்பிடி வேலியாச்சும் போட்டிருந்திருக்கலாம். அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கு இந்த இடம் செம்ம தீனி. ஆனா என்ன மாதிரி ஆட்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் சூப்பரான வாக்கிங்கில் நாங்கள் இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் பீக் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். இங்கேருந்து பார்த்தா இங்கே சுற்றி இருக்க மொத்த மலையுமே எங்கள் காலுக்கு கீழே அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. கூடவே இந்த சூரியன் மறைகிறது வேற லெவல் வியூ. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் டைம் ஆச்சு, சீக்கிரம் கீழே போங்கன்னு விரட்டிகிட்டே இருக்காங்க. சூரியனும் மறைஞ்சிச்சு, ஆனால் இன்னும் இருக்கல. டைம் இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 7:30 ஆகுது. நீங்களே பாருங்களேன். கடைசியாக நாங்கள் தான் செக்யூரிட்டியே கூட கூட்டு கொண்டு இருக்குது. ஆக்சுவலாக செக்யூரிட்டிக்கு பயம் போல இருக்குது. அவங்க எங்கள் பின்னாடி பாதுகாப்புக்கு வராங்க. நாங்க தாங்க கடைசியா இதுல இறங்குறோமே. செக்யூரிட்டி எங்களை இப்போ போறதா பயங்கர ரிஸ்கான வழி. சறுக்காம போகணும். இது பாரு, அவங்கள தான் வரட்டு போறான். கல்லில் கால் வை. கல்லில் தான் கால் வைக்கிறேன், இருந்தாலும் வழுக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மிகப்பெரிய பள்ளத்தில் போய் விழணும். ரூட்டே ஒரு மாதிரி ஏறும்போது கொஞ்சம் தெரியல, பட் இறக்கும்போது ரொம்ப சேஃப்டி இதுவாக இருக்கு. ஆமாம், இதில் என்ன ஒரு பெரிய ரிஸ்க்குன்னா, பனிக்காலத்தில் மழை காலத்துலலாம் இது மேலே ஏறுறதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம முயற்சிக்காதீங்க, அவ்வளோதான். ஆமாம், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸ்னோ அதிகமாக இருக்கிற டைம்லையும், ஏன்னா இங்கே தான் டெஃபினட்டாக வழுக்கும். ஆனால் நோ டைமில் தான் அட்வென்ச்சர் நல்லா இருக்கும். அந்த டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல. பார்த்து இறங்கணும். இது போனது ரொம்ப சர்க்கிள் எப்படி இருக்குது பாரு. இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட்டுக்கு அந்த தெரியுது இல்ல, இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். ஒரு பாட்டில் பெப்சி வாங்கினோம், மொத்தத்தையும் குடிச்சாச்சு. இப்ப இந்த பாட்டில கொண்டு போய் டஸ்ட்பின்ல தான் போடணும். சொல்லு. இவர் தாங்க ஜார்ஜ் எவரெஸ்ட், இவர் தாங்க கலோனல் ஜார்ஜ். இவர் தினம் வேலை வெட்டி இல்லாம இவ்வளவு தூரத்துக்கும் மலை மேல ஏறிட்டு வருவார் போல இருக்கு. இவர் கையில கொம்பு இருக்குது, ஏறிடுறாரு. நமக்கு கம்பு கையில கொடுக்க மாட்டேங்கிறாரு. பேஸ் கேம்பை விட்டு தாண்டி போயாச்சு. 8 மணி ஆகுதுங்க. என்ன சுத்தி ஃபுல்லா இருட்டு தான். இன்னும் நாங்க இந்த எவரெஸ்ட் மலையை விட்டு கீழே இறங்கவே இல்லை. இதுக்கு கூகுள் மேப் வந்து பயங்கரமா சுத்த விட்டுருச்சுங்க. அதனாலதான் இவ்வளோ லேட்டா இந்த இடத்துக்கு வந்தோமே. நீங்க வந்து பிளான் பண்றீங்க இந்த இடத்துக்கு அப்படின்னாக்கா ஒரு 4 மணிக்கெல்லாம் நீங்க இந்த எவரெஸ்ட் பீக் பாயிண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு 2.5 மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு 6:30க்குலாம் நம்ம இங்க இறங்கிடலாம் கீழே. அப்போ நல்லா வெளிச்சமா தான் இருக்குது. இன்னும் கூட இறங்குறதுக்கு நிறைய டைம் இருக்கும் போல. இதுவே பாருங்க, ஃபுல்லா லைட் எதுவும் கிடையாது. நம்ம டார்ச் லைட், மொபைலோட டார்ச் லைட் யூஸ் பண்ணி தான் எப்படியோ கஷ்டப்பட்டு ரூமுக்கு வர போகணும். சீக்கிரம் வாங்க. இந்த ஒரு போர்டை நாங்க சரியா கவனிக்காம போனதால எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த கூகுள் மேப் சுத்தலே விட்டுடுச்சுங்க. ஆக்சுவலா நாங்க மேப்பை ஃபாலோ பண்ணிட்டே தான் போனோம். பட் அதுல சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தப்பா காட்டினதாலே என்னவோ தெரியல, நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த பிரைட் ஹில் கேஃபே நீங்க இந்த ஏரியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹோட்டலை ஒட்டின மாதிரி இருக்கிற இந்த ரோட தான் பிடிக்கணும். ஓகே, இந்த ரோட தான் பிடிக்கணும். கரெக்ட் சார், மறுபடியும் இந்த ரோட தாங்க பிடிக்கணும். நாங்க தெரியாம இது மேல போற ரோட பிடிச்சி ஏறிட்டோம். அடுத்த லொகேஷனான கிளவுட் எண்ட் இங்க இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். மிஞ்சி போனா 5 நிமிஷத்துலயே அங்க ரீச் ஆயிடலாம். பட் இருட்டினதால இங்க போக முடியலங்க. டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதோட அர்த்தத்தை இந்த கூகுள் மேப் இன்னைக்கு எங்களுக்கு புரிய வச்சிருச்சு. அதனால மசூரியில ஒரு சூப்பரான லொகேஷனை பார்க்க முடியாம மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, நேரா ரூமுக்கு போயாச்சு. எங்களோட டின்னர் என்ன தெரியுமா?
தர்பூசணி எல்லாம் ஸ்பூனாலேயே கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக விலைவாசி ரொம்ப ஜாஸ்திங்க இங்கே ஃபுட் எல்லாம். ஸோ அதனால இன்னைக்கு ஃப்ரூட்ஸோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான். மசூரியில் இன்னைக்கு எங்களுக்கு டே 3. காலையில் 7 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் டயர்டாக இருந்ததால 9 மணிக்கு தான் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பணுமே. இன்னைக்கு மொத்தமாக 2 பிளேசஸ் மட்டும்தான் பார்க்க போறோமே. இந்த 2மே டேராடூன் போற ரூட்ல தான் இருக்கு. ஸோ அப்படியே இந்த லொகேஷன்ஸை கவர் பண்ணிக்கிட்டே நம்ம டேராடூனுக்கு மதியத்துக்குள்ள ரீச் ஆயிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி டெல்லி போயிட்டு டெல்லியில இருந்து நைட் 9 மணிக்கு சென்னைக்கு ட்ரெயின் ஏறணும். இதுதான் எங்களோட பிளான். முசூரியை வெற்றிகரமாக முடிச்சுட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. வாங்க போலாமா? அம்மா ஹாய். சொல்லு. இதுதான் அக்ரூட். நம்ம விரும்பி சாப்பிட்ற அந்த அக்ரூட் பழம் இதுதான். இது இங்கே சர்வசாதாரணமாக விளையுது. இப்போ தான் மரத்தில் ஏறி பறித்தேன். சரி சாம்பிளுக்கு ஒன்று வச்சுலாமா? இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா பட்டா ஃபால்ஸ் போயிருந்தோம். இந்த பட்டா ஃபால்ஸ்க்கு 2 வழியா ரீச் ஆகலாம். ஒன்னு ரோப் கார் மூலமா, இன்னொன்னு பை ரோடு. இந்த ரோப் கார் ஏறுற பாயிண்ட் வந்து மால் ரோட்ல இருந்து டேராடூன் போற வழியில சரியா 10வது கிலோமீட்டர்ல மெயின் ரோட்லயே தான் இருக்குது. ரோப் காருக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 250னா 2 ஆளுக்கு 500 ரூபாய். இந்த 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா இதே வண்டியில நம்ம டெல்லிக்கே போயிடலாம் போல இருக்கு. எதுக்குமா வேஸ்ட் வெட்டி செலவு? அதான் பை ரோடு வழி இருக்குல்ல, நம்ம கிட்ட வண்டி இருக்கு, ஈஸியா போயிடலாம்ல. அதுவும் சரிதான். ஆல்ரெடி கன்ஹில்க்கு ரோப் கார்ல போன எக்ஸ்பீரியன்ஸே போதும்னு மனசை தேத்திக்கிட்டு வண்டியிலே போலான்னு கிளம்பிட்டோம். கரெக்டா 1 கிலோமீட்டர். அத பாதைன்னு சொல்ல முடியாது, பள்ளத்தாக்குன்னே சொல்லலாம். கடமைக்கேன்னு ஒரு ரோடு. அந்த ரோட்ல எங்க வண்டியை நாங்க ஓட்டிட்டு போன மாதிரியே தெரியலங்க. ஏதோ சறுக்கிக்கிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. எப்படியோ எந்த சேதாரமும் இல்லாம பட்டா ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப இருக்கிற இடம் பட்டா ஃபால்ஸ். இந்த இடம் ஆன்லைன்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் சுமாரா தாங்க இருந்துச்சு. பட் நேர்ல வந்து பாக்குறதுக்கு எக்ஸ்ட்ராடனரியான வியூவா இருக்குது. இத சுத்தி நிறைய அட்வென்ச்சர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. நீங்க மசூரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டியது இதுவும் ஒண்ணு. என்னங்க இவங்க ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே இல்லாத கன்ஹில்க்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஸ்டார் ரேட்டிங் ஏத்தி வச்சிருக்காங்க. இவ்ளோ சூப்பரா இருக்கிற இந்த பட்டா ஃபால்ஸுக்கு ஸ்டார் ரேட்டிங் கம்மிப்படுத்தி விட்டுருக்காங்க. இந்த மக்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. இந்த பட்டா ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டியே வெறும் குளிக்கிறதோட மட்டும் இல்லாம ஓடுற தண்ணியில உட்கார்ந்து சாப்பிடலாம், அதுவும் டேபிள் போட்டுட்டு. हेलो फ्रेंड्स, लाइक करें, सब्सक्राइब करें. இந்த பட்டா ஃபால்ஸ்ல ஒரு அட்வென்ச்சர் பார்க்கும் இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. கூடவே ஜிப்லைன் ஆக்டிவிட்டியும் இருக்குது. இதுக்கு தனியா 250 ரூபாய் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்க. இதுல நாங்க எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணலங்க. தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கேயே கிட்டத்தட்ட 2 மணி நேரமா டைம் ஓட்டியாச்சு. நேரம் போனதே தெரியல. அடக்கடவுளே, ஆர்வத்துல நைட்டு டெல்லிக்கு போய் ட்ரெயின் ஏறணுன்ற விஷயத்தையே மறந்துட்டோம். அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம அடுத்து நாங்க போக வேண்டிய முசூரி லேக்கையும் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா டேராடூன் போய் ரீச் ஆயிட்டோம். இந்த முசூரி ட்ரிப்ல கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததால முக்கியமான 2 லொகேஷனான கிளவுட் அண்டையும் முசூரி லேக்கையும் ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்னொரு லொகேஷன் இருக்கு, அது கேமல் பேக் வியூ பாயிண்ட். இந்த டேராடூன்ல இருந்து முசூரி போற வழியிலேயே ஏகப்பட்ட அட்டகாசமான வியூ பாயிண்ட்டை பார்த்ததால நாங்க இந்த கேமல் பேக் வியூ பாயிண்ட்டை கன்சிடரே பண்ணல. மற்றபடி இந்த மசூரி ட்ரிப் ரொம்ப சூப்பரா போச்சுங்க, அதுவும் எங்க பட்ஜெட்டுக்குள்ள. ஷார்ப்பா 12 மணிக்கெல்லாம் நாங்க டேராடூன் ரீச் ஆயிட்டு கிளாக் டவர் பக்கத்துல நாங்க வண்டி ரெண்ட்டுக்கு எடுத்தோம் இல்லையா, அங்க வண்டியை ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சு டேராடூன் ISBT பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகி அங்கிருந்து சரியா 1 மணிக்கெல்லாம் பஸ் ஏறி டெல்லி கிளம்பிட்டோம். பஸ் டிராவலும் டிராபிக்கால கொஞ்சம் சொதப்பல் தான். 6 மணிக்கு டெல்லிக்கு ரீச் ஆக வேண்டியது 7:30 மணிக்கு தான் ரீச் ஆச்சு. அப்புறம் என்ன, அவசரமா மெட்ரோ ட்ரெயின் மூலமா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகி ஒரு வழியா மிஸ் பண்ணாம சென்னைக்கு ட்ரெயின் ஏறியாச்சு.
அப்புறம் என்ன, பட்ஜெட்டை பற்றி தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த முசோரிக்கு மட்டும் ஃபுல் பட்ஜெட்டாக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முசோரி சுற்றி பார்க்க வர மேக்ஸிமம் மக்கள் டேராடூனையும் சேர்த்து சுற்றி பார்த்துட்டு போகிறதால டேராடூன் பட்ஜெட்டோட சேர்த்து தான் இந்த முசோரியோட பட்ஜெட்டும் சொல்லணும். நான் ஆல்ரெடி டேராடூனில் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதை டேராடூன் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் முசோரிக்கு மட்டும் எவ்வளோ செலவாச்சுன்றதை விளக்கமாக சொல்கிறோம். எங்களோட இந்த 3 night 4 days டேராடூன் அண்ட் முசோரி ட்ரிப்போட ஃபுல் பட்ஜெட் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட டேராடூன் வீடியோட பட்ஜெட்டையும் முசோரி பட்ஜெட்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த மசூரிக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ரூம் ரெண்டா எங்க 2 பேருக்கும் 2 நாளைக்கு 1960 ரூபாய். பைக் ரெண்ட் 2 நாளைக்கு 1000 ரூபாய். பெட்ரோல் சார்ஜா 400 ரூபாய். கம்பெனி கார்டனுக்கு என்ட்ரி டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். கெம்ப்டி ஃபால்ஸுக்கு பைக் பார்க்கிங் 50 ரூபாய். கன்ஹில்லோடைய ரோப் கார் ஒரு ஆளுக்கு 220 ரூபாய். ஜார்ஜ் எவரெஸ்டோட என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 250 ரூபாய். பார்க்கிங்க்கு அடிஷனலா 100 ரூபாய். டேராடூன் கிளாக் டவர்ல இருந்து ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஷேர் ஆட்டோல ஒரு ஆளுக்கு 20 ரூபாய். டேராடூன்ல இருந்து டெல்லி காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 460 ரூபாய். நியூ டெல்லிக்கு மெட்ரோ ஃபேரா ஒரு ஆளுக்கு 10 ரூபாய். டெல்லியில இருந்து சென்னைக்கு ட்ரெயின் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 820 ரூபாய். இவ்வளவு தாங்க சொல்ற அளவுக்கு செலவாச்சு. மற்றபடி ஃபுட் அண்ட் பர்ச்சேஸ்லாம் நம்ம தேவைக்கேற்ப எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.